next week onwards, we will start the new Bible study. அடுத்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பிலே நம்முடைய வேத பாட வகுப்பை நாம் தொடருவோம். It will be on the subject of ministry. அது ஊழியம் என்கின்ற தலைப்பிலே இருக்கும். Because God's will is that every one of us, every believer should focus on, serving the Lord in whatever capacity God has, ordained them. இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தம் விருப்பம் என்னவென்றால் தேவனுடைய ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாருமே அவருக்கு ஏதாவது ஒரு விதத்திலே அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். Just few classes, 7 or 5 classes we will be taking. ஒரு 5 அல்லது 6 வேத பாட வகுப்புகள் நடைபெறும். Like the book of Romans, it will not be very long. Almost a year long, 1.5 years. ரோமருக்கு எழுதின நிருபத்தை போல அது 1.5 ஆண்டுகள் நீண்ட ஒரு பாடமாய் இராது. But it will just be 7 or 6 classes. நான் நம்புகிறேன் 6 அல்லது 7 வகுப்புகளுக்குள்ளே அந்த பாடங்கள் முடிவடைந்து விடும். So that each and every one of us will be an effective minister of God. ஏனென்றால் அந்த பாடங்களை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு என்று திறன்மிக்க ஊழியக்காரர்களாய் நாம் மாற வேண்டும். It is not always, a believer should always be a believer. எப்பொழுதுமே ஒரு விசுவாசி என்ற நிலையிலேயே இருந்து விடக்கூடாது. But also every believer should become an effective minister of God. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு என்று திறன்மிகு ஊழியக்காரனாய் எழும்ப வேண்டும். So next week onwards, அடுத்த வாரத்திலிருந்து serving the Lord will be the title. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்பதே அந்த தலைப்பாய் இருக்கும்.